ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 145வது தலைப்பு. விதிவிலக்கில்லாமையின் விளைவுகள். சாஸ்திர விதிகள் சிலவற்றுக்கு சாஸ்திரத்திலேயே விலக்கு தந்திருப்பதும் மனுஷ்ய மனோபாவத்தை புரிந்து கொண்டு நீக்குப்போக்கோடு அதை அபிவிருத்தி அடைய பண்ணுவதற்குத்தான் சத்தியம், அஹிம்சை மாதிரியான பெரிய தர்மங்களை, கொள்கைகளை கூட அதைவிட பெரிய சத்தியமான ஒன்றுக்காக ஒரு நிர்பந்தத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கவும் நம் சாஸ்திரம் இடம் தருகிறது. விட்டு கொடுப்பது என்று வெளியிலே தோன்றினாலும் உள்ளே பார்த்தால் இதுதான் உண்மையில் தர்மத்தின் லெட்டரை மட்டுமில்லாமல் ஸ்பிரிட்டை காப்பாற்றி கொடுப்பது என்று தெரியும். திருஷ்டாந்தமாக, ஒரு அபலை ஸ்திரீயை போக்கிரிகளிடமிருந்து ரட்சிக்க வேண்டிய போது வாய் சத்தியத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு சத்தியம் பூதஹிதம், எது ஜீவ ஜந்துக்களுக்கு நல்லது பண்ணுமோ அதுதான் சத்தியம் என்று அதன் ஸ்பிரிட்டை காட்டி சாஸ்திரமாக எழுதி வைத்தார்கள். எதற்கும் எக்ஸப்ஷன் உண்டு. இதை பார்க்காமல் ரொம்பவும் தீவிரமாக ஒரு ரூலை ஒருவர் சொன்னால் அப்புறம் அவரே அதற்கு மாறாக பண்ண வேண்டிய எக்ஸப்ஷனலான சந்தர்ப்பம் வருகிற போது என்னவோ போலாகிறது. காந்தி ஒரே அடியாக அஹிம்சை அஹிம்சை என்றார். அவரே ஒரு சமயம் ஒரு கன்றுக்குட்டி உயிர் போகாமல் ரொம்பவும் அவஸ்தைப்பட்ட போது அதற்கு ஒரு பாய்சன் மருந்தை கொடுத்து உயிர் போகும்படி பண்ணினார். அவர் ஏற்கனவே தீவிர அஹிம்சாவாதம் பண்ணியதாலேயே அப்போது பல பேர் அப்பேற்பட்டவர் இப்படி கோஹத்தி பண்ணிவிட்டாரே என்று கண்டனம் தெரிவித்தார்கள். இன்னொன்று கூட பண்ணினார். ஒரு சமயம் தேசத்திலே பெரிய பஞ்சம் வந்தது. அப்போது எல்லா மாகாணத்து பிரதிநிதிகளும் அப்போதிருந்த டில்லி ராஜாங்கத்திடம் ஜாஸ்தி உணவு பண்ட உதவி வேண்டுமென்று ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்கள். காந்தியும் அங்கே அட்வைஸ் பண்ணுவதற்காக இருந்தார். அப்போது அவர் சென்னை மாகாணத்தில் இருந்தவர்களும் இப்படி கேட்கிறதை பார்த்து, சுற்றி சமுத்திரம் இல்லாத யூபிக்காரர்கள் எம்பிக்காரர்கள் தான் அழுகிறார்கள் என்றால் 3 சமுத்திரங்களும் 3 பக்கம் சுற்றி கொண்டிருக்கிற மெட்ராஸ் ஸ்டேட்டைச் சேர்ந்த நீங்களும் கூட சேர்ந்து அழுவதாவது என்றாராம். என்ன அர்த்தம் என்றால், சமுத்திரத்தில் தான் நிறைய மத்ஸ்யம் கிடைக்குமே, பிடித்து தின்னுங்களேன் என்று அர்த்தம். அவர் போன விட்டு, அதாவது அவர் காலமான பிறகு, நேருவானால் பாகிஸ்தான் அக்ரஷன், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்தால் நாம் படையெடுப்பதற்கு பாப்புவிடமிருந்தே அனுமதி வாங்கி வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சாஸ்திர ரூல் டிஸ்கிரிமினேஷன் செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் பொது ரூல் பண்ணினவர்கள் தங்கள் ரூலில் சாஸ்திரம் காட்டுகிற நீக்குப்போக்கு கூட இல்லாமல் ரொம்பவும் தீவிரமாக ஆரம்பிப்பதையும் கடைசியில் சாஸ்திரம் சொல்கிறபடியே அதிகார பேதம், சந்தர்ப்ப பேதம் பார்த்து அதை இழக்கிக் கொள்ளும்படியாவதையும் பார்க்கிறோம். அல்லது இழக்கிக் கொள்ளாத போது அந்த ரூலை அவர்களுடைய ஃபாலோயர்கள் காலக்கிரமத்தில் அடியோடு விட்டுவிடும்படி ஆகிறது. இவற்றை காட்டுவதற்காகவே புத்தரையும் காந்தியையும் சொன்னேன். புத்தர் அவதாரம்தான் காந்தி என்று கூட சொல்கிறார்களே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.